பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வறுவல்னு சொல்கிறத விட கடைசி கொஞ்சோண்டு இருக்கிறதுல சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு வீடியோவில் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க இது மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அடுப்பை பொருத்திக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இப்போ சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கிளற ஆரம்பிக்கலாம். உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக சிக்கன் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாய் தூள் அது வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எண்ணெயிலேயே வெந்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் காயாக கடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ எடுத்துட்டு சட்டியில் கொஞ்சமாக உருளைக்கிழங்க வச்சு அதில் சூடாக ஆற வச்ச சாப்பாடை போட்டு கிளறி சாப்பிட்டோம்னா சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த சாதம் ரொம்ப ஃபேவரட். என்கிட்ட மல்லித்தலை இல்லை இதில் மல்லித்தலை சேர்த்து கிளறினாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.